கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளுடைய சொல்லாலும் உயிர் வாழ்வர். நீங்கள் நானும் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வது ஏதோ சாப்பிடுகிற ஆகாரம் மட்டுமல்ல. மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 4 இயேசு பெருமான் சொல்லுவார் அல்லவா, மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான். எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருவரும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளதா இருக்கிற அப்படின்னா, அந்த உயிருள்ள வார்த்தையை நாம் சுமக்கிற அப்படின்னா, சுவைக்கிற அப்படின்னா நாம் உயிர் வாழ்கிறோம். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 51 வாசிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பவர் ஒருபோதும் சாகார், ஏனெனில் அவர் உயிர் வாழ்வார்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறோம், உலர்ந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது ஆவியானவர் கடந்து செல்கிறார். அந்த இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுகிறது. ஒரு உயிர் உண்டாவது கடவுளுடைய வார்த்தையினால். ஒரு மனிதனுக்குள் உயிர் இருப்பது கடவுளுடைய வார்த்தை. ஒரு மனிதனை உயிரோடு வாழ வைப்பது கடவுளுடைய வார்த்தை. இந்த பூமியிலே நீங்கள் நான் ஆன்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இறை வார்த்தை நமது வாழ்வில் வெளிப்பட வேண்டும். அந்த இறை வார்த்தை வாழ்வாக்கப்பட வேண்டும், நமதாக்கப்பட வேண்டும், தனதாக்கப்பட வேண்டும், சொந்தமாக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தைக்கு முற்றிலும் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது நமக்குள் உயிர் இருக்கும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.